பெரி இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், பார்மசி, நர்சிங் மற்றும் பிசியோதெரபி கல்லூரிகள் சென்னை இந்தியாவில் சிறந்த உள்கட்டமைப்பு கொண்ட கல்லூரிகளில் ஒன்று. 100% வேலை வாய்ப்பினை உறுதி செய்யும் சாதனை. ஆயிரக்கணக்கான பிற கல்லூரி மாணவர்களுக்கும் வேலை தந்த பெருமை. பெரி, எங்கள் கண்களில் உங்கள் கனவுகள். வணக்கம் ஜெயஹிந்த். ஏப்ரல் மாதம் நம்ம துவங்கி இருக்கு, ரொம்ப இனிதான். போன வருடம் 22 ஏப்ரல் பஹல்காமில் நடந்த பயங்கரவாத தாக்குதல், 20 பேருக்கும் அதிகமான இந்தியர்கள் கொல்லப்பட்டது. அதன் பிறகு நடந்த போர், இது யாருமே நம்ம வாழ்க்கையில் மறக்க முடியாது. இப்போது பாகிஸ்தான் அவங்களுடைய இன்டர்னல் ப்ரெஷர், கொலாப்ஸ் ஆகக்கூடிய எக்கனாமி, ஒரு செயலற்ற ஒரு அரசாங்கம், ஒரு செயலற்ற இராணுவம், 2 இல்லை 3 இன்சர்ஜென்சி, பலுச்சிஸ்தான், கைபர் பக்துன்குவா மற்றும் கில்கிட் பால்டிஸ்தான்லையும் இன்சர்ஜென்சி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஒரு போர் ஆல்ரெடி இந்தியாவுக்கு பக்கம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஆப்கானிஸ்தான் பக்கம் ஈரான் கிட்ட எப்போ வேணாலும் போரில் சிக்குவோம் அப்படின்ற அளவுக்கான நிலைமை, மற்றும் அங்கே இருக்கக்கூடிய ஷியா பிரிவு இஸ்லாமியர்கள் மீது நடத்தப்படக்கூடிய அந்த தாக்குதல்கள் மற்றும் அவங்கள ஒரு மாற்றந்தாய் மனப்பான்மையில் கொண்டு வருது அப்படின்னு சொல்லி பல சிக்கல்கள் இருக்குது. எப்போ இந்த நாடு கொலாப்ஸ் ஆகக்கூடிய சூழ்நிலை வருதோ, எப்பப்பெல்லாம் இந்த உடையக்கூடிய சூழ்நிலை வருதோ, அப்போ இவங்க கையெடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றது இந்தியா மேலே ஒரு பயங்கரவாத தாக்குதல், குறிப்பாக இந்துக்களை, ஏன்னா ரிலீஜியஸ் ஆங்கிள் கொண்டு வந்தாதான் அந்த கொதிப்பை வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி சித்தாந்த ரீதியாக ஒரு தாக்குதலை, ஒரு பயங்கரவாத தாக்குதலை இந்தியா மேலே செய்கிறது. இப்போது ஒரு பெரிய டவுட் வந்திருக்கு. ஐஎஸ்பிஆர், இவங்களுடைய இன்டர் சர்வீஸ் பப்ளிக் ரிலேஷன்ஸ் ஆஃபீஸ், இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு ஒரு ஃபால்ஸ் நரேட்டிவை இந்தியா மேலே டார்கெட் பண்ணி மார்ச் 30, 31, ஏப்ரல் 1 3 நாள் செய்கிறாங்க. பாகிஸ்தானுடைய மெயின் ஸ்ட்ரீம் நியூஸாக இருக்கக்கூடிய டான் மற்றும் ஜியோ நியூஸ், இவங்க 2 பேருமே, அதாவது இப்போ பாகிஸ்தானுடைய ஊடகங்கள் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஐஎஸ்பிஆர், அதாவது இராணுவம். அதற்கு சௌத்ரி அப்படின்னு சொல்லி ஒரு லெஃப்டினன்ட் ஜெனரலே ஒரு உதவாக்கரையை உட்கார வச்சிருக்கிறாங்க. இவங்க என்ன கட்டுரை எழுதுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏப்ரல் மாதம் ஜம்மு காஷ்மீரில் ஒரு ஃபேக்கான பயங்கரவாத தாக்குதலை இந்தியா செஞ்சுட்டு இதுக்கு காரணம் பாகிஸ்தான் தான் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் மேலே ஒரு போர் தொடுக்கிறதுக்கு ஒரு பெரிய ஒரு சதி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது நம்மளை தாக்கிக்குவோமா, அதுக்கு பாகிஸ்தான் தான் காரணம்னு சொல்லுவோமா, அதுக்கப்புறம் பாகிஸ்தான் இது பண்ணுவோமா. இப்போது பாகிஸ்தான் பிரிசனர்ஸு, அதாவது குறிப்பாக காஷ்மீரில் இருக்கக்கூடிய காஷ்மீரை சேர்ந்த கைதிகள், இவங்க எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபேப்ரிகேட்டடாக ஒரு செயற்கையான ஒரு தாக்குதல் நடத்திட்டு இதை பாகிஸ்தானுடைய ஒரு ஆட்ரிபியூட் பண்ணுறது அப்படின்ட்டு. ஸோ எவ்வளோ டெக்னிக்கலாக இவங்க பண்ணுறாங்கன்னா, இந்தியாவில் கைது செய்யப்பட்ட பாகிஸ்தானியர்களை பயன்படுத்தி, அதே மாதிரி இந்தியாவில் ஜெயில்களில் இருக்கக்கூடிய காஷ்மீர் மாநிலத்தை சேர்ந்தவங்க, அவங்க டெரரிசமாக இருக்கலாம், இல்லை ஓவர் கிரவுண்ட் ஒர்க்கர்ஸாக இருக்கலாம், ஏதாவது ஒரு இதில் அவங்கள வெளியில் விட்டு ஒரு தாக்குதலை நடத்தி ஜம்மு காஷ்மீரில் இதை பாகிஸ்தான் தான் நடத்தினாங்க அப்படின்னு சொல்லி அதன் மூலியமாக ஒரு பெரிய ஒரு சதியை பாகிஸ்தானுக்கு எதிராக பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி இதை செய்தி பப்ளிஷ் பண்ணுறாங்க. பட் இந்த முட்டாள்களுக்கு தெரியாத விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நூற்றுக்கணக்கான அக்கௌண்ட்ஸ், இல்லை நிறையா பேர் பார்த்தீங்கன்னா இந்தியர்களோட பேரில் அக்கௌண்ட்ஸ் வைக்கிறது. இப்போ ட்விட்டரில், எக்ஸ் தளத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த இடத்துல இருந்து ரெஜிஸ்டர் பண்ணுறீங்கன்ற அந்த டேட்டா வரும். இந்தியாவிலேருந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறீங்கன்னா இந்தியான்னு காமிக்கும். ஒரு இது பார்த்தீங்கன்னா சவுத் ஏஷியா அப்படின்னு வரும். தெற்கு ஆசியான்றது வேறு எதுவும் கிடையாது, பாகிஸ்தான் தான். அது 5 நாடுகள் நம்ம குறியிட்டாலும் இந்தியா தான். நம்ம தெற்கு ஆசியான்னு சொல்லி இந்த நாய்களோட சேர்ந்து நம்மளும் ஒரு கூட்டணியில் வர முடியாது பாகிஸ்தானோட சேர்ந்து. ஸோ சவுத் ஏஷியான்னு நீங்கள் ஒரு அக்கௌண்ட்டை பார்க்குறீங்க அப்படின்னா எக்ஸ் தளத்தில், அது என்ன பேராக வேணா இருக்கட்டும், அது இந்து பேராக இருக்கட்டும், இல்லை முஸ்லீம் பேராக இருக்கட்டும், இல்லை கிறிஸ்தவர் எந்த பேராக இருக்கட்டும், இல்லை ஏதாவது ஒரு புதுசாக டீ கோடு, இது ஸ்ட்ராட்டஜிக் ரிவ்யூன்னு எந்த பேரில் இருந்தாலும் பேசிக்கலாக அது ஒரு ஐஎஸ்பிஆரோடைய ப்ராபகண்டா அக்கௌண்ட் தான் ஆல் லைக்லி. இப்போ நம்ம இதை அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஐஎஸ்பிஆரோட லிங்க்ல இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸு இதை ரீட்வீட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதோட வேர்டிங்ஸ் எல்லாம் மாற்றி ஒரே மாதிரியான பதிவுகள், இந்தியா ஒரு ஃபால்ஸ் ஃபிளாக் ஆப்ரேஷனை பண்ணி பாகிஸ்தானை அதுக்கு பிளேம் பண்ணி பாகிஸ்தானை தாக்க போகிறாங்கன்ட்டு. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பாகிஸ்தான் நரேட்டிவ்ல இந்தியா ஒரு பார்டரில் ஒரு சம்பவத்தை தானாக செஞ்சு
அதுக்கு பாகிஸ்தான் தான் காரணம்னு சொல்லுவாங்க. அதை யாரை வச்சு செய்வாங்க? இந்தியாவில் இருக்கக்கூடிய பாகிஸ்தான் கைதிகள் மற்றும் காஷ்மீரை சேர்ந்த ஜெயிலில் இருக்கக்கூடிய கைதிகளை வச்சு பண்ணுவாங்க அப்படின்ட்டு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் 22க்கு பிறகு ஒரு சீஸ்ஃபயரை நம்ம மே 10 பார்த்தோம். இப்போ அந்த காலகட்டங்களில் இவங்க என்ன சொன்னாங்கன்னா, அந்த பஹல்காம் தாக்குதலுக்கு நாங்கள் இது பண்ணுறோம், பட் நாங்கள் கேள்விப்படுற வரைக்கும் அது இந்திய அரசாங்கத்தோடைய சதி அப்படின்ட்டு. அதன் பிறகு இங்கே இருக்கக்கூடிய சில அறிவாளிகள், வன்மம் பிடித்தவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க இராணுவ சீரழில வந்துட்டாங்க, இந்திய இராணுவம் தான் செஞ்சுருக்குன்ற மாதிரியான ஒரு ஒரு யோசனையற்ற ஒரு அறிவற்ற பதிவுகளை நம்ம நிறைய அங்கே பார்த்தோம் அந்த டைமில். ஸோ இந்த டைம் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா முதல்லையே பிட்டை போட்டுடுறாங்க. இந்த முதல்லையே பிட்டை போடுறதுக்கு எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பாக இப்போ ஒரு பாகிஸ்தானுடைய செக்யூரிட்டி அஃபிஷியல் பேசும் பொழுது அன்அஃபிஷியலாக ஒரு 0 அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் இந்தியா மற்றும் பாகிஸ்தானுடைய மிலிட்ரி கமாண்ட்லேருந்து மார்ச் 31 வரைக்கும் எதுவுமே இல்லை, இந்த மாதிரியான பேச்சுவார்த்தைகள் இல்லை அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. இப்போ இது யாரெல்லாம் இதை ஆரம்பிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டான் அவங்களுடைய மோஸ்ட் ரெப்யூட்டட் நியூஸ் பேப்பர், ரெண்டாவது ஜியோ நியூஸ் அதிகமாக பார்க்கப்படக்கூடிய ஒரு ஊடகம் அது, மூணாவது ஐஎஸ்பிஆரோடைய இது. ஸோ பிரிண்ட் மீடியா, ஆன்லைன் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா மற்றும் சோஷியல் மீடியா மூணுத்தையும் எஃபெக்டிவாக இது பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரிப்போர்ட்டை நம்ம தயாரிக்கும் பொழுது, நம்ம டீம் தயாரிக்கும் பொழுது நிச்சயமாக இதற்கான ஒரு இது இல்லை, ஒரு கன்ஃபர்மேஷன் அஃபிஷியலாக இதை ரெஃப்யூஸ் பண்ணியோ ரிப்போர்ட்டெல்லாம் இந்திய அரசாங்கம் கொடுக்கல, கண்டிப்பாக கொடுப்பாங்க. இப்போது பஹல்காமுக்கு முன்னாடி ஏப்ரலில் இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே மாதிரியான ஒரு ஃபால்ஸ் ஃபிளாக் ஆப்ரேஷனை இந்தியா செய்ய போகுதுன்னு சொல்லி ஏப்ரல் 1 ஆரம்பித்து இவங்க கிளப்பி விட்டுட்டு இருந்தாங்க சோஷியல் மீடியாவில். அதன் பிறகு அவங்களுடைய கிரிக்கெட்டர்ஸாக இருக்கக்கூடிய ஷஹீத் அஃப்ரிதி போன்ற இந்த ஜோக்கர்ஸை வச்சு இந்தியா தான் பண்ணுச்சு, இந்தியாவுக்குள்ள பிரச்சனை, அது பாகிஸ்தானிலே கிடையாது, அவங்க காஷ்மீரிகள் அவங்க விடுதலைக்காக போராடுறாங்க, சித்தாந்தம் இது அதுன்னு சொல்லிட்டு ஏதோ போட்டு அரைச்சமாவாக அரைச்சிக்கிட்டு இருந்தாங்க. அதன் பிறகு பஹல்காம் தாக்குதல் அப்படின்றது நடந்தது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் 24 போன வருடம் அல் ஜசீரால ஒரு ஆர்டிக்கல் வருது, அது எழுதுனதும் ஒரு பாகிஸ்தான்காரன் தான். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பஹல்காம் தாக்குதல் அப்படின்றது ஒரு ஃபால்ஸ் ஃபிளாக் ஆப்ரேஷனாக தான் பாகிஸ்தான் பார்க்குது அப்படின்னு சொல்லி அதை நியாயப்படுத்தி ஒரு இதை கொடுத்துருந்தாங்க. இப்போ மார்ச் ஏப்ரல் இந்த வருடம் இண்டிகேட்டர்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, பஹல்காமுக்கு முன்னாடி இது ஒரு இந்தியா ஒரு ஃபால்ஸ் ஃபிளாக் ஆப்ரேஷனை பண்ண போகிறாங்கன்னு ஃபஸ்ட்டு கொளுத்தி போடுறது, அதே நியூஸ் சேனல்ஸ் அதே மாதிரியான ஆர்டிக்கலில் மீண்டும் பப்ளிஷ் பண்ணுறாங்க. டைமிங் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்குது. போன டைம் மார்ச்லேயே ஆரம்பித்தாங்க, இந்த டைம் மார்ச் எண்டில் டு ஏப்ரல் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்றத பார்க்குறோம். இப்போ இந்த இடத்துல அமெரிக்கா கிட்ட இப்போ கொஞ்சம் நெருக்கமாக இருக்கிறாங்க பாகிஸ்தான். ஏன்னா இப்போ கல்ஃப் வாரில் இவங்க மத்தியஸ்தம் பண்ணுறதா சில ஒரு முக்கியமான ஒரு சில மரியாதையை, அதாவது வெளியிலேயே நிற்க வேணாம், வாசல் பக்கத்தில் திண்ணியில் உட்காந்துக்கொன்ற அளவுக்கு அமெரிக்கா மதிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இப்போது நாட்டை ஒன்றா வைக்கணும்னா இந்தியா எதிர்ப்பை இவங்க காமிச்சாகணும். ஸோ மீண்டும் இந்த மாதிரியான ஒரு தாக்குதலை இவங்க செய்யறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது. ஏன்னா இவங்களுடைய பிளே புக் எடுத்தோம்னா ஐஎஸ்பிஆரோடது ஃபர்ஸ்ட் எடுத்திங்கன்னா ப்ரீசீடிங், விதையை தூவுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நடக்குது, இந்தியா ஒரு ஃபால்ஸ் ஃபிளாக் ஆப்ரேஷனை பிளான் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஸ்டெப் 2 பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூஷன், ஒரு பயங்கரவாத தாக்குதலை நடத்துறது, சிஆர்பிஎஃப் மேலேயோ இல்லை இவங்க மேலேயோ, நம்மளுடைய மக்கள் மேலேயோ, அப்பாவி மக்கள் மேலேயோ நடத்துறது. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஏற்கனவே சொன்னோம்ல, நாங்கள் ஏற்கனவே எங்கள் உளவுத்துறை கண்டுபிடிச்சது, எங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி இந்தியா பண்ணிட்டு எங்களை பிளேம் பண்ணுவாங்க, நாங்கள் பயங்கரவாத நாடு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அமெரிக்காவுடைய காங்கிரஷியல் ரிப்போர்ட், அதாவது அமெரிக்காவுடைய இருக்கக்கூடிய காங்கிரஸுக்கு உலக நாடுகளை பற்றி அவங்களுடைய தனித்தனி இண்டிபெண்ட் அமைப்புகள் ஒரு ரிப்போர்ட்டை கொடுப்பாங்க, அங்கே இருக்கக்கூடிய செனட்டர்ஸ்க்கு ஒரு ரிப்போர்ட்டை கொடுப்பாங்க. அதன்படி எடுத்தீங்க அப்படின்னா பாகிஸ்தான் இன்னைக்கும் பயங்கரவாதிகள் புகலிடமாக இருக்கு. 15 பயங்கரவாத அமைப்புகள் இந்தியாவுக்கு எதிராக ரொம்ப ஆக்டிவா இருக்கு. இந்தியா நடத்திய ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதல், இந்த பயங்கரவாத முகாம்கள் எல்லாம் கணிசமான அளவுக்கு தாக்கப்பட்ட பிறகும் பாகிஸ்தானுடைய முழு ஆதரவோட இந்த இயக்கங்கள் செயல்பட்டு இருக்கிறாங்க. இது நாம சொல்லல, அமெரிக்கா இவங்களுடைய நெருங்கிய நண்பராக இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய காங்கிரசியல் ரிப்போர்ட்ல இது ஃபைல் ஆயிருக்கு மார்ச் 25 போல. இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எடுத்தீங்க அப்படின்னா இதை நம்ம 2 விதமா பார்க்கலாம். ஒன்று, இவனுங்க மீண்டும் ஒரு பயங்கரவாத செயலை இந்தியாவில் தாக்குறதுக்கு சேம் டெம்ப்ளேட்டை யூஸ் பண்றாங்க. இல்லை அப்படின்னா இந்த மாதிரி செய்திகளை கிளப்பி விட்டுட்டு இந்தியாவுடைய செக்யூரிட்டி ஏஜென்சிஸ், காவல்துறை,
இந்தியாவுடைய உளவுத்துறை, இவங்க எல்லாமே வந்து ஒரு கணிசமான ப்ரெஷர்லேயே வைக்கிறது. ஸோ அப்போ என்ன ஆகும், நம்மளுடைய செக்யூரிட்டி காஸ்ட்டும் அதிகமாகும், மக்களுமே ஒரு பயத்தில் இருப்பாங்க எப்போ என்ன நடக்கும்னு சொல்லிட்டு. ஸோ சைக்காலஜிக்கலாக இவங்க ஃபிசிக்கலாக எதுவும் பண்ணாட்டியும் சைக்காலஜிக்கலாக இந்தியா மேலே ஒரு காஸ்ட்டை வந்து கொண்டு வர முடியும். இப்போ உளவுத்துறை வந்து ரிப்போர்ட் கொடுக்குறாங்க, இப்போ தமிழ்நாடு காவல்துறை நைட்டு வந்து வாகன சோதனை பண்ணுங்க அப்படின்னாங்கன்னா எத்தனை பாயிண்ட்ல எத்தனை நூற்றுக்கு ஆயிரக்கணக்கான காவலர்கள் விடிய விடிய உட்காந்து பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்க காலையில் ரெகுலர் டியூட்டிக்கும் போயாகணும், அப்புறம் எலெக்ஷன் பந்தோபஸ்துக்கும் போயாகணும். அவங்களுக்கும் அந்த 24 மணி நேரம் தான் இருக்கு, அவங்களும் மனிதர்கள் தான், 8 மணி நேரம் தூக்கம் அப்படின்றது தேவை. இப்போ இந்த மாதிரி ஒரு நரேட்டிவை வந்து டிஸ்இன்ஃபர்மேஷனை பண்றது மூலியமா, வெறும் நியூஸ் பதிவுகள் மூலியமா இந்தியாவுடைய செக்யூரிட்டி அப்பேரட்டஸை கம்ப்ளீட்டா ஒரு ப்ரெஷர்ல பாகிஸ்தானால வைக்க முடியும். என்னோட ரீடிங் ஆல் லைக்லி இது வந்து ஒரு நரேட்டிவா இந்தியாவை ப்ரெஷர்ல வைக்கிறதுக்கான ஒரு வேலையை தான் இவங்க பண்றாங்க. இப்ப சமீபத்துல டெல்லியில இருந்த மெட்ரோல ஒரு போஸ்டர் ஓட்டின சம்பவத்துல நிறைய பேர் கைது செய்யப்பட்டாங்க. சம்பந்தமா தமிழ்நாட்டில் கூட வந்து பல இடத்துல இருந்தெல்லாம் கைது செய்யப்பட்டு போனதை பார்த்தோம். அதோடைய மாஸ்டர் மைண்ட் ஷபீர் அகமது லோனை இப்போ டெல்லி போலீஸ் வந்து கைது செய்திருக்கிறாங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவுடைய மிக முக்கியமான கோயில்கள், மக்கள் அதிகமாக கூடக்கூடிய கோயில்கள், வைட்டல் இன்ஸ்டலேஷன்ஸ் மேல இவங்க தாக்குதல் நடத்துவாங்க அப்படின்ற இது இருக்கும் பொழுது இப்போ எல்லா ரிலீஜியஸ் ஃபெஸ்டிவல்ஸ்லையுமே பாதுகாப்பை பலப்படுத்தக்கூடிய வேலையை அந்தந்த மாநில காவல்துறை செஞ்சாக வேண்டிய கட்டாயம் இருக்கு. அப்ப என்ன ஆகும், இன்னும் ஆயிரக்கணக்கான காவலர்கள் செய்தி என்ன, ஒரு நரேட்டிவ் மட்டும் பேஸ் பண்ணி. இப்போ இவன் ஷபீர் அகமது கைது செய்யப்பட்ட பிறகு இவனை பிக்கப் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் லிங்க்ல இருக்குது. பங்களாதேஷோட ரூபாய் டாக்கா வந்துட்டு இருந்திருக்கு, பாகிஸ்தானுடைய கரன்சி அங்கே இருக்கு. ஸோ இந்த லாஸ்ட் 1.5 வருடம் இந்த இம்போர்ட்டர் ப்ரொஃபஸர் யூனிஸ் இருந்த சமயத்தில் இவங்க பண்ண அந்த நெக்ஸஸ், அதாவது ஐஎஸ்ஐக்கும் பங்களாதேஷில் இருக்கக்கூடிய ஜமாத்தி இஸ்லாமி மற்றும் அல் கொய்தாவோட துணை அமைப்பாக இருக்கக்கூடிய ஏபிடி, அன்சருல்லா பங்களா டீம் போன்ற இந்த அமைப்புகளோட லிங்க்குமே இங்கே வெளியில் வரதை நம்ம பார்க்குறோம். ஸோ கிளியர் கட்டாக இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இந்தியாவோடைய அந்த ப்ரெஷர் அதிகமாகிட்டே போகுது. குறிப்பாக மர்ம நபர்கள், நம்மளுடைய துரந்தர் ஸ்டைல் எக்ஸிக்யூஷன்ஸ்லாம் அங்கே போயிட்டே இருக்கும் பொழுது இந்த ப்ரெஷரை மீண்டும் இந்தியா பக்கம் கொண்டு வருது. இது ஒரு அனாலிசிஸ். இல்லை ஒரு பயங்கரவாத தாக்குதல் நடத்தி பார்ப்போமே அப்படின்ட்டு, ஏன்னா தோக்கிறதுக்கு ரெடியாக இருந்தாலும் நடத்தி பார்த்தா நாடு இன்னும் ஒரு வருஷம் ஒன்றா இருக்கும் அப்படின்ற நப்பாசை. இதில் ரெண்டில் என்னோட ரீடிங் வந்து இது பியூராக ஒரு சைக்காலஜிக்கல் ஆப்ரேஷனை நான் பார்க்குறேன். பட் இந்த மூடர்கள், காட்டு மிராண்டிகள், எதையும் செய்ய துணிந்தவர்கள்ன்றே நம்ம மறந்துட முடியாது. கோழைகள் அது வேற விஷயம். ஸோ பாகிஸ்தானுடைய டொமஸ்டிக் ப்ரெஷர் அப்படின்றது அதிகமாக இருக்குது. இப்போ இன்னைக்கு நம்ம இந்த ரெக்கார்ட் பண்ணக்கூடிய டைமில் இன்னைக்கு காலையில் அக்னூர், ரஜோரி பகுதிகளில் ஜம்மு காஷ்மீர் பார்டரில் பார்த்தீங்க அப்படின்னா சம்பந்தமே இல்லாமல் துப்பாக்கி சூட ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. நம்மளுடைய பிஎஸ்எஃப் அதற்கான சரியான பதிலடியும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஆப்ரேஷன்ஸ்லாம் நம்ம ஒன்றா பார்த்தோம் அப்படின்னா இப்போ அந்த நாட்டுக்கு உள்ள இருக்கக்கூடிய ப்ரெஷர் என்ன அப்படின்றது ரொம்ப ரொம்ப தெளிவாக தெரியுது. ஸோ ஜேஎன்கே மற்றும் எல்லை மாநிலங்கள், குறிப்பாக பஞ்சாப், ஜேஎன்கே மற்றும் டெல்லி போன்ற இடங்கள்ல பாதுகாப்பை அதிகப்படுத்தியிருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் சோர்ஸ்லேயுமே இந்த த்ரெட் இண்டிகேஷன் அப்படின்றது ஒரு ஹையஸ்ட் ப்ரையாரிட்டியில் தான் போகுது. அர்பன் சென்டர்ஸ், முக்கியமான நகரங்கள், கோவில்கள், இங்கே வந்து பாதுகாப்பு அப்படின்றது பலப்படுத்தப்பட்டிருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வெளிநாடுகளில் வாழக்கூடிய இந்தியர்கள் இவங்க சில டைம் அங்கேயுமே இந்தளவுக்கு போய் பயங்கரவாத தாக்குதல் பண்ண மாட்டாங்க, பட் சேதங்கள் ஏதாவது ஏற்படுத்தலாம். அங்கே கம்யூனல் பிரச்சனையை உண்டு பண்ணுறதுக்கு நம்ம மக்களுடைய அந்த சமூக நல்லிணக்கத்தை குலைக்கிறதுக்கான வேலைகளை வந்து பண்ணுவாங்க. ஸோ இதில் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசாங்கம் இதை பார்த்துக்குவாங்க, காவல்துறை இருக்காங்க, அரசு இருக்குது, பார்த்துக்கும். அகைன் சொல்கிறேன், ரிலீஜியஸாக நீங்கள் ஏதாவது ஒரு பதிவுகளை பார்க்குறீங்க அப்படின்னா அதுக்கு உடனே உணர்ச்சி வசப்பட்டு ரியாக்ட் பண்ணுறதை தயவுசெய்து நிறுத்துங்க. அதனால் எந்த பயனுமே கிடையாது. இதில் நம்ம ப்ரொவகேட்டாக இந்த நமக்கு நாட்டுக்கு எதிராக இருக்கக்கூடிய இந்த சக்திகள் இதை வந்து பயன்படுத்திக்கக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது இருக்குது. நான் மீண்டும் சொல்கிறது, ஏதாவது ஒரு இடத்துல ஒரு மதம் சம்மந்தப்பட்டோ இல்லை ஒரு இனம் சம்மந்தப்பட்டோ ஒரு வன்மமான பதிவு, ஒரு வீடியோ வருது அப்படின்னா உடனடியாக உணர்ச்சிவசப்படாதீங்க. அது ஆல் லைக்லி ஏஐ வீடியோவாக இருக்கும், இல்லை பழைய வீடியோவை எடுத்து இப்போ நடந்ததாக சொல்லி சர்க்குலேட் பண்ணுவாங்க. இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய இண்டஸ்ட்ரி ஒர்க் ஆகிட்டு இருக்கு. 7,000 கோடி ரூபாய் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானோடைய பட்ஜெட்டில் அந்த அதிகாரிகள் சம்பளத்தில் ஆரம்பித்து ஒதுக்கக்கூடிய DGISPRக்கு மட்டும், இன்ஃபர்மேஷன் வார்ஃபேருக்கு மட்டும் ஒதுக்கக்கூடிய நிதி அப்படின்றது 2,000 கோடி. இந்த வருஷம் கிட்டத்தட்ட டபுள் பண்ண போகிறாங்கன்னு கேள்விப்பட்டேன். ஸோ நம்மளுடைய விழிப்புணர்வு அப்படின்றது ரொம்ப ரொம்ப அவசியம்.
இந்த இடத்துல ஒருவேளை பாகிஸ்தான் இதெல்லாம் மீறி போன வருடம் செஞ்ச மாதிரி ஏதாவது செய்யணும்னு நினைச்சாங்கன்னா இந்த முறை கொடுக்கக்கூடிய அடி அப்படின்றது இனிமேல் எழ முடியாத அளவுக்கு இருக்குன்றதை மட்டும் என்னால் உறுதியாக சொல்ல முடியும். நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த்.